நடு ராத்திரி யாருக்காக கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? ஜெப்டோ பாய்க்காக தான். எதுக்கு 12 மணி ராத்திரிக்குன்னா, மேடம்க்கு வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து வேணுமா. அதனால வந்து சரி பார்த்துட்டே இருந்தோம். ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கலாம், அப்படியே கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டு டைம் செட் பண்ணலான்றதுக்குள்ளே ஆர்டரே ஆகிடுச்சு. ஐயோ 12 மணி ராத்திரி என்ன பண்ணுறது, போய் வெயிட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே லன்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எக் கிரேவி வச்சுட்டு ரைஸ் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சார் வந்து டிவி பார்த்தோன்னே சேர்லேயே தூங்கிட்டு இருக்காரு. அம்மா தம்பி தூங்கிட்டான்னு ஓடி வரா. அதுக்கப்புறம் அவனை தூக்கின்னு போய் யானையில் போட்டு கதவு சாத்திட்டு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வேலை பண்ணலாம் அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு முட்டை குழம்பு ரைஸ் வச்சுட்டு அவரும் வெளியே கிளம்புறதா இருந்துச்சு. சரி அவசர அவசரமாக சமைக்க வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி வந்து லன்ச் வந்து வெளில தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி திடீர்னு ஒரு வேலை வந்ததுனால அவர் கிளம்புறதுனால அவசரமாக சமைக்க வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு மாம்பழ ஐஸ்கிரீம் ஒரு சைட் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு 2 மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஜூஸை ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா மாம்பழத்தோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சுரண்டி எடுத்தாச்சு. கொட்டை கூட விடலைங்க, எல்லா ஜூஸுமே புழிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ் க்ரீம் 2 மாம்பழத்துக்கு, அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு தேன், ஒரு சிட்டிக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஊற்றியாச்சு. மேடம் நான் தான் வந்து மோல்டு வந்து ஊற்றணுமா, கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாகுது இரு நானே ஹனி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நிறையவே சேர்த்து ஊற்றிட்டா. அம்மா தாய் போதும் நிற்க வச்சு அப்புறம் மொத்தத்தையும் வந்து ஃபில்லிங் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் இருந்துச்சு, சரி சொல்லிட்டு இந்த பாட் மக்கில் போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சாச்சு. சரி இது வந்து கட்டுறதுக்கு அந்நேரத்துக்கு வந்து சில்வர் ஃபாயில் வந்து இருந்தில்ல. சரி சொல்லிட்டு இந்த கவரில் போட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாவே நல்லா சூப்பராக வரும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்துச்சு, அதுவே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, நம்ம எடுக்க போடவே கூடாது. 2 ஸ்டிக்கு போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆச்சு, ஒயிட் சாக்லேட் போட்டு கோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயிட் சாக்லேட் ஒரு சைடு மெல்ட் பண்ணேன். கலக்கொட்டை வந்து பொடி பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அது மேலே கோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ண 2 டைம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு டைம் ரொம்ப திக்காக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் போட்டால் நல்லா வரும் சொன்னேன். குக்கிங் ஆயில் போட்டோன்னே ரொம்ப திக்காக அப்படியே பால்கோவா மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு அந்த லிக்விடாகவே எடுத்து போட்டால் சூடாக போட்டிருந்தாலும் என்னமோ லிக்விட் சாக்லேட் அதோட கோட்டே ஆகலை. சரின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று பண்ணி இந்த கலக்கு போட்டு பொடியை போட்டு ஒரு வழியாக வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாச்சு. வெறும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தம்பி ஆல்ரெடி மேங்கோ ஃபேவரெட்டு, அதனால் வந்து அவர் வந்து மேங்கோ ஃபுல்லாக வெளுத்து கட்டிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கோட்டிங் போட்டு சாக்லேட்டை போட்டு மேடம்க்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரே சாக்லேட் டேவாக இருந்துச்சு. சாக்லேட்டை கோட் பண்ணுறதுன்னா பீனட் பொடியை தூவுறதுன்னான்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறும் மேங்கோ ஐஸ்கிரீமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சாப்பிட்டுட்டாரு. மேடம் என்ன பண்ணால் சாக்லேட்டும் இந்த கடலக்கொட்டை பொடியெல்லாம் மிக்ஸ் ஆனதை வந்து இன்னொரு ஐஸ்கிரீமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சாச்சு.